அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, इसलिए परमेश्वर ने விசுவாசிகளுக்கு இப்படி பைபிள் எழுதி கையில கொடுத்துக்கிறாரு. विश्वास लोग को ये बाइबल में लिख कर दिया है एक, ஏன்னா இதுல தான் உணவு இருக்குது. क्योंकि इसी में उनव है. வேற என்ன உணவு? क्या क्या है? இன்னொரு ஆழமா சில வேத வல்லுநர் சொல்றாங்க, इसलिए சில பேர் ரொம்ப ஆழமான பெரிய ஊழியக்காரங்க சொல்றாங்க, लोग बोल रहे हैं நமக்கு பாருங்க சரியாவே வேண்டிக்க தெரியாதான். हमें अच्छा से मांगने नहीं आता है. நீங்க जीवन नहीं बदलता. ஒரு நாள் ஆண்டவர்ட்ட சமூகத்துல உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. एक दिन आप परमेश्वर के चरणों में आकर बैठकर प्रार्थना நான் कीजिए, சொல்றேன் प्रச்சனை மாறும். आपका ये चिंता दूर होगा. தேவனுடைய வார்த்தை பேசுறதுக்கு வந்துட்டேன். फिर से मैं ये परमेश्वर का वचन बोलने के लिए आ गया, ஏன்னா தேவன் இந்த பூமியில நம்ம மேலமா ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. क्योंकि परमेश्वर ने इस पृथ्वी में हमें एक बड़ा कार्य रखा है. அது எப்படி நிறைவேறணும்னா இந்த வார்த்தையின் மூலமா தான் நிறைவேறும். हम कैसे बढ़ाएंगे? इस वचन के द्वारा इसे. அவத போன வாரம் நம்ம பார்த்தோம், इसलिए हम पहला सप्ताह நம்ம ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். क्योंकि हमें பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். पवित्र आत्मा हमें जरूरी है. இயேசு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். पवित्र आत्मा से ही चला यीशु मसीह. ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். आप और हमें भी पवित्र आत्मा के द्वारा चलना है. ஆகவே நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். அதை वही द्वारा हम फिर से देखेंगे. இந்த மாலை வேளையில ये शाम के समय में சங்கீத புஸ்தகம் भजन संहिता 37 का பாருங்க 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். हम 3 वचन पढ़ेंगे. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். यहोवा पर भरोसा रख और भला कर, देश में बसा रह और सच्चाई में मन लगा रहा. பாருங்க கர்த்தரை நம்பி நன்மை செய்யணுமா, हमें கர்த்தரை நம்பி நன்மை செய்யணுமா, हमें परमेश्वर से நன்மை செய்யணுமா, परमेश्वर में भरोसा रखना है. தேசத்தில் குடியிருந்து ये இங்க பூமியில வாழ்ந்து हमें भला करना है और சத்தியத்தை மேய்ந்து கொள். ये सत्य को हमें बताना है. அப்படின்னா சத்தியத்தை என்ன பண்ணணுமா, हम ये सच्चाई को क्या करेंगे? எப்படி ஆடு மாடு எப்படி வந்து புல்ல அப்படியே விட்டுட்டா அது தலையை மேலே தூக்காது பாருங்க ஆடு மாடு. जैसे गाय बकरी को छोड़ देते तो ये क्या सर ऊपर करती है? ஆடு மாடு என்ன பண்ணும்னா गाय और बकरी क्या करती है? அது மேய விட்டா नीचे रख देते तो உங்க ஊர்ல கிராமத்துல மேய விடுவாங்கல்ல, आपको பீகார்ல எல்லாம் விடுவாங்களா, மாடை கீழே விடுவாங்களா, बकरी को चराते हैं ना, அது அப்படியே மேய்ஞ்சின்னு இருக்கும். वैसे वो चरती रहती है, அது மேலேயே பார்க்காது, वो ऊपर ही नहीं देखती, அது புல்ல தான் பார்க்கும். वो सिर्फ घास को ही देखती है और खाते रहती है. அந்த மாதிரி वैसे ही கர்த்தர மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் परमेश्वर के बच्चे लोग இந்த சத்தியத்தை அப்படியே சாப்பிடணுமா. ये जो सच्चाई है वैसे हमें खाना है. ஆமென். आमीन. அப்போ சத்தியத்தை ஏன் மேய்க்கணும்? क्यों हमें सच्चाई को लेना है? கீழே போட்டிருக்குது, नीचे लिखा है, அவரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். भला कर, देश में बसा रहे. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, हमें सच्चाई में मन लगाए रहे. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். हमारे सच्चाई में मन लगाए रहना है. பாருங்க அந்த சத்தியத்தை மேயணும். சொல்லுங்க சத்தியத்தை மேயணும். हमें सच्चाई में चराना இது है. பழைய தமிழ் மேயிறது சூப்பராக தான், உண்மையிலே நல்லா தான் இருக்குது. மேய்ஞ்சி கொள்றதுனா என்ன, அது அப்படியே அந்த மாடெல்லாம் அப்படியே விடாத சாப்பிடும் பாருங்க. वैसे ही वो जैसे बिना वो खाती है. மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றோமா, गाय पूरा खा जाती है. அதுக்கப்புறம் கீழே உட்காந்துட்டு जब नीचे बैठकर உள்ள சாப்பிட்டதா வெளியே எடுத்து வந்து अंदर में जो भी खाई पूरा मुंह में लेकर चबाते रहती है. அசை போடுமா, पूरा அசை போடும். चबाते रहती है. அதே மாதிரி தான் वैसे ही நீங்களும் நானும் आप भी और हम தேவ भी வார்த்தை இப்போ முழுங்கிடணும். परमेश्वर का वचन भी हमें वैसे ही அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து और घर में बैठकर அதை பாஸ்டர் என்ன சொன்னாங்க, पास्टर जी क्या बोले थे, இதை எப்படி பேசுனாங்க, ये कैसे बोले थे, அதை எப்படி பேசுனாங்க वो कैसे बोले थे, அப்படின்னு சொல்லிட்டு वैसे ही எப்படி வந்து மாடு சாப்பிட்டதை வச்சு உட்கார்ந்து அசை போடுமோ, जैसे गाय बैठकर जो अंदर वाला मुंह में लेकर जैसे चबाती है, நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளை எடுத்து அசை போட்டு கொண்டே இருக்கணும்.
आप और हम में भी वैसे ही वचन को लेकर चबाते रहना। ஏன் அப்படின்னா क्यों ऐसे है? ஏன்னா இந்த வார்த்தையில தான் எல்லாமே இருக்குது. क्योंकि ये वचन के द्वारा सब कुछ है। ஏன் அந்த மாடும் ஆடும் வந்து அந்த உணவு மேல அவ்வளோ பற்றுதலா சாப்பிடுதுன்னா क्यों गाय और बकरी वो घास को इतना खाती है? அதுக்கு தெரியும் இதை சாப்பிட்டா தான் நான் உயிர் வாழ முடியும். क्योंकि उसको पता है कि मैं खाऊंगा तभी मैं जीऊंगा करके। அதே போல தான் விசுவாசியா இருக்கிற நாம் இந்த வார்த்தையை சாப்பிட்டா தான் நான் வந்து நல்லா இருக்க முடியும்னு தெரியணும். वैसे ही ये वचन को जब हम खाएंगे तो हम अच्छे रहेंगे। ஆமென். आमीन। ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு சாப்பாடா இருக்குன்னு வேதம் சொல்லுது. क्योंकि परमेश्वर का वचन ही हमारा खाना है। இயேசுவே சொன்னாரு, क्योंकि यीशु मसीह ही बोले நம்ம थे, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் வாழ மாட்டான், அப்பத்தினால மட்டும் வாழ்றது இல்ல, मनुष्य केवल சாப்பாட்டுனால வாழ்றது இல்ல, रोटी से नहीं அவனுக்கு வந்து தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான்னு சொல்லுகிறார். वो परमेश्वर का वचन से ही जीवित रहेगा। தேவனுடைய வார்த்தையில் மட்டும் சொல்ல அவரு, परमेश्वर का वचन ही தேவனுடைய வார்த்தையில இருக்க ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு எழுத்துல பிழைப்பானா. परमेश्वर का वचन से हर एक वो बनेगा। அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, इसलिए परमेश्वर விசுவாசிகளுக்கு இப்படி பைபிளை எழுதி கையில கொடுத்துக்கிறார். विश्वास लोग को ये बाइबल में लिख कर दिया है। ஏன்னா இதுல தான் உணவு இருக்குது. क्योंकि इसी में उनव है। வேற என்ன உணவு? क्या क्या है? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே இதுல தான் இருக்குது. हमारे जीवन में जितना भी जरूरी है सब इसमें लिखा है। ஆகவே தான் பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனத்தை கேட்கறது இதை நம்ம காலையில் கேட்கலாம், சாயங்காலமாக கேட்கணும். इसलिए परमेश्वर का वचन हमें सुबह सुनना है, शाम को सुनना है। அப்போ காலைல வந்தீங்க, सुबह भी आए थे आप, சந்தோஷம். मेरे को अच्छा लगा। மாலையில் வந்தீங்க, சந்தோஷம். शाम को भी आए, अच्छा लगा। சில பேர் சொல்லுவாங்களாம் பாருங்க, எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், बहुत लोग बोलते हैं कि ये पास्टर बोलते रहते हैं। எங்கள் சர்ச்சில் காலையில் ஆராதனை இருக்கும், சாயங்காலம் ஆராதனை இருக்கும். हमारे चर्च में सुबह भी आराधना होता है, शाम को भी होता है। நானும் இதே மாதிரி தான் காலையிலும் போவேன், சாயங்காலம் போவேன். मैं भी सुबह जाता हूँ, शाम को आता हूँ। வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கும் போவேன், शुक्रवार को भी जाता हूँ। செவ்வாய்க்கிழமை ஒரு மிட் வீக்கில் ஒரு சர்வீஸ் இருக்கும் செவ்வாய்க்கிழமையில். बुधवार को भी, செவ்வாய்க்கிழமைனா மங்களவாரம், मंगलवार को भी मीटिंग रखते हैं, அதுக்கும் நான் போவேன், उसमें भी मैं जाता हूँ। ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை கேட்பாங்களா எங்கள் பாஸ்டரை, फास्टर पूछते हैं என்ன ஒரு நாளைக்கு ஒரு வேளை வந்து போனால் போதாதா? क्यों एक दिन भी नहीं छोड़ सकता क्या? பாருங்க மக்களுக்கு பாருங்க, क्योंकि लोग को நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். मैं इसलिए बोल रहा कि आप समझो। மக்கள் நல்லா உழைக்க கற்றுக்கிறாங்க, உழைக்க தெரியுது, உழைக்கிறதுக்கு நல்லா எப்படின்னா வேலை செய்யறதுக்கு தெரியுது, நல்லா लोग अच्छा काम करने के लिए, நல்ல வேலை செய்ய தெரியுது, अच्छा काम करने के लिए उनको पता है। வேலை செய்யறது என்னன்னா ரெஸ்ட் இல்லாத வேலை செய்ய தெரியுது, रेस्ट भी नहीं करते, ऐसे करते रहते काम। ஆனா பாருங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ரெஸ்ட் இல்லாத கேட்கும்போது தான், जब परमेश्वर को जो वचन है हम बिना रेस्ट लिए हुए सुनेंगे, நம்முடைய வாழ்க்கையே சரியாயிடும். பாருங்க हमारा जीवन अच्छा हो जाएगा, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை தீரும், हमारे जीवन में कर्जा दूर होगा, நமக்கு எதெல்லாம் குறையா இருக்குதோ அதெல்லாம் மாறிடும். जो हमारे जीवन में घटी वो सब कुछ बदलेगा। ஆகவே தான் நம்ம என்ன பண்றது, மாலை வேளையில கூட அந்த சத்தியத்தை நான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் கேட்கிறோம். इसलिए शाम के समय में ये सत्य वचन को हम सुनते हैं। பாருங்க சொல்லப்பட்டிருக்குது, इसलिए यहाँ पे बताता है 37ல 4ஆம் வசனத்துல 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வாராம். यहोवा को अपने मुख का मूल्य जान और वह तेरे मनोरथन को पूरा करेगा। पर கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, इसलिए हमें क्या करना है, கர்த்தரிடத்தில் எப்படி மனமகிழ்ச்சியா இருக்க முடியும்? यहोवा के मुख को हमें जानना है। கர்த்தருடைய இடத்துல எப்படி மனமகிழ்ச்சியா, அவர்கிட்ட எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? कैसे हमें खुशी रहना है? பாருங்க அவர்கிட்ட சந்தோஷமா இருக்கணும்னா அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது தான் நமக்கு சந்தோஷம் வரும். हमारे जीवन में खुश रहना तो परमेश्वर के वचन को हमें सुनना है, மனமகிழ்ச்சி வரும், इसलिए हमें मनोरथन होगा। அது மட்டும் நம்முடைய அவர் என்ன சொல்றாராம், அவர் உன் இருதயத்தில் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வாராம். अपने मुख को तेरा मूल्य जान करके बोल रहा है। இருதயத்தில் வேண்டுதல் என்ன? जो हृदय में அப்படின்னா நீங்க மனசுல நினைச்சுக்கிறத जो हम अपने मन में सोचते हैं அவர் தருவான்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. जो आप मन में सोचे वो देगा करके हम ये बोल रहा है करके। இன்னொரு ஆழமா சில வேத வல்லுநர் சொல்றாங்க, इसलिए சில பேர் ரொம்ப ஆழமான பெரிய ஊழியக்காரங்க சொல்றாங்க, लोग बोल रहे हैं நமக்கு பாருங்க சரியாவே வேண்டிக்க தெரியாதான், हमें अच्छा से मांगने नहीं आता है, நமக்கு சரியா வேண்டிக்கவே தெரியாதான், हमें अच्छा मांगने नहीं आता है। வேண்டிக்கிறதுனா என்ன வேண்டிக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா?
क्या हम मांगेंगे करके आपको சிலர் पता என்ன है? வேண்டிக்கணும் தெரியாது நமக்கு. हमें नहीं पता कि हम क्या मांगेंगे. ஒன்றும் இல்லை பாருங்க, கேட்குறாங்க, என்ன உனக்கு என்னப்பா படிக்க போற, 10வது முடிச்ச உடனே 11th முடிச்சு 12th முடிச்சு என்ன படிக்க போற அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? कोई पूछेंगे तुम क्या पढ़ोगे करके पूछेंगे. என்ன படிக்கிறது தெரியும், என்ன இது எடுக்கிறது தெரியலையே, क्या पढ़ेंगे क्या नहीं पढ़ेंगे पता नहीं. ஒன்றும் இல்லை, உங்கள் பர்ஸில் இப்போ எவ்வளோ காசு இருக்குதுன்னு கேட்டால் பர்ஸ்லையா எவ்வளோ தெரியலையே. पर्स में आपका कितना पैसा है. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்கிறேன், மனுஷனுக்கு வந்து நமக்கு வந்து நமக்கு சரியான எதை கேட்கறது எதை வேணான்னு சொல்றது கூட தெரிய மாட்டேங்குது. क्या हमें मांगना है क्या नहीं मांगना है करके हमें अभी नहीं पता. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது, इसलिए यहाँ पे बताता है உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் அப்படினா अपने मुख का मूल्य जान. என்ன 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 இந்த 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 வசனம் என்ன சொல்லுதுன்னா, ये वचन क्या बताता है, நமக்கு என்ன வேண்டிக்கிறது தெரியாதான், हम क्या मांगेंगे करके हमें नहीं पता. ஆனா என்ன வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள கடவுள் சொல்லி கொடுப்பாராம். क्या हमें चाहिए करके परमेश्वर हमें बताएगा. हेलो हेलो, நமக்கு வேண்டிக்க தெரியாது, हमें என்னம்மா நமக்கு வேண்டிக்க தெரியாது, हमें मांगने के लिए नहीं पता. ஆனா தேவன் என்ன பண்றாரு, ஆவியானவர் மூலமாக इसलिए परमेश्वर बोलता पवित्र आत्मा के द्वारा நம்ம என்ன வேண்டிக் கொள்ளோம்னு சொல்லிட்டு நமக்கு கற்று தருவாராம். हमें क्या जरूरी है क्या हम मांगने चाहते वो हमें सिखाएंगे. அதத்தான் இங்க சொல்லப்படுது, உடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருள் செய்வார். इसलिए यहाँ पे कह रहे कि तेरे मनोरथन को मैं पूरा करूंगा. ஏன்னா பாருங்க, ஆபிரகாமுக்கு अब्राहम பெரிய சீமானாவன்னு ஆசைப்பட்டானா, बड़ा सीमोन बनेगा करके वो चाहत रखा था. இல்ல ஆபிரகாம் நான் பெரிய ஜாதி ஆகணும்னு ஆசைப்பட்டானா, अब्राहम ने बोला कि मैं एक बड़ा जाति. இல்ல ஆபிரகாம் பெரிய காரியங்களை எதுனா எதிர்பார்த்தானா, அவனை அதான் எதிர்பார்த்தானா, எனக்கு தெரியும் வேணும்னு கேட்டானா. अब्राहम क्या मांगा था क्या? இல்ல नहीं, தேவன் தான் அவனை தெரிஞ்சு கொள்றாரு. क्योंकि परमेश्वर उसे தேவன் தான் அவனை பெரிய ஜாதி ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. कि परमेश्वर चाहता है कि वो बड़ा जाति बनाए. தேவன் தான் வந்து அவனை சீமான் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. कि परमेश्वर उससे चाहा कि वो बड़ा தேவன் தான் அவனை விசுவாசத்தாக்குன்னு ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. परमेश्वर चाहा कि वो एक अच्छा विश्वासी बने. அதத்தான் நான் ஆண்டவர் இப்ப சொல்றாரு, इसलिए परमेश्वर कहता है உங்களுக்கு நான் எனக்கு நம்ம என்ன ஆகணும்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. आप और हम क्या बनेंगे करके अभी नहीं हमें पता. ஆனா என்ன ஆகும், எதுக்காக உங்களை இந்த உலகத்துல உண்டாக்கி இருக்கிறார்ன்றது அவருக்கு தான் தெரியுது. इसलिए हमें ये संसार में हमें बनाया है करके वो परमेश्वर को ही पता है. அதனால தான் நம்ம சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் போது தான், इसलिए हम जब सत्य को जब जानते हैं, நாம என்ன வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு அவரே நமக்கு கத்து தருவார். हम क्या चाहेंगे करके हमें परमेश्वर को ही पता है. என்ன வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு क्या हमें அவரே நமக்கு கத்து தராரு. वही हमें सिखाते हैं. பாருங்க சொல்லப்படுங்க, உங்க இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வாராம். हमारे मनोरथन को वो पूरा करेगा. பாருங்க எவ்வளோ ஒரு இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. ये पढ़ने के बाद मुझे बहुत खुशी मिल रही है. என்னுடைய ஆசையை அவர் நிறைவேற்றுவாராம். मेरा वो इच्छा को पूरा करेगा. இன்னொன்று பார்த்து என் ஆசையை காட்டிலும் அவருடைய ஆசை என்ன குறித்து பெருசு. मेरा इच्छा से भी उनका इच्छा बहुत बड़ा है. எனக்கு கூட பெருசா நான் கூட பாருங்க இவ்வளோ பெரிய போதகர் ஆகணும் கொள்ளணும் எனக்கு நான் யோசிச்சதே கிடையாது. मैं भी नहीं सोचा कि मैं इतना बड़ा फास्टर बनूंगा करके. ஆனா தேவன் क्योंकि परमेश्वर நம்ம மேல பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे ऊपर एक बड़ा कार्य रखा है. ஆகவே தான் நம்ம வந்து சத்தியத்தை கேட்கும் பொழுது தான், जब हम सत्य को सुनेंगे, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா ஆக்கணும்னு தேவன் விரும்புறாருன்னு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். हम कितने बड़े बनना चाहेंगे वो परमेश्वर करेगा. வாசிக்கலாமா? हम पढ़ेंगे ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். நான் இப்போ சொன்னது அங்கே அப்படியே இருக்குது பாருங்க. 26ஆம் வசனம் 26. 26 पढ़ेंगे. அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். इसी रीति से आत्मा भी हमारी दुर्बलता में सहायता करता है, क्योंकि हम नहीं जानते कि प्रार्थना किस रीति से करना चाहिए, परंतु आत्मा आप ही ऐसे ही कहें भर कर जो बनाया सा बहा है हमारे लिए विनती करता है. பாருங்க, அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறாராம். पवित्र आत्मा हमारे दुर्बलता को सहायता करता है. பலவீனம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து வீக்னஸா இருக்கிறோம் நிறைய காரியம்.
हमारे जीवन में हम दुर्बलता है, தேவன் நம்மளை பார்க்கறாரு. परमेश्वर हमें देखता है. நமக்கே வந்து நம்ம பெரிய பலவானா இல்லைன்றது அவருக்கு தெரியுது. हम बलवंत नहीं है करके परमेश्वर को पता है. ஆக பலவீனன் என்று நம்மளை தள்ளிடுறது கிடையாது கர்த்தர். इसलिए कह रहा है कि நீங்க வந்து பலன் இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை தள்ளுறது கிடையாது. तुम दुर्बलता हो करके परमेश्वर ऐसे हमें धकेलता नहीं है. ஆனா பலன் இல்லாதவங்களுக்கு அவர் உதவி செய்றாராம். जिनके पास दुर्बलता नहीं है वो परमेश्वर उनकी सहायता அது மட்டும் நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கும்போது, इसलिए यहाँ पे कह रहा है कि सहायता करता है. அப்படின்னா சில நேரத்தில் நமக்கு என்ன வேண்டிக்கணும் நமக்கு தெரியாது. किस रीति से हमें क्या मांगना करके हमें नहीं पता. குழப்பத்தில் இருப்போம். हम सोच में रहते हैं. எதை எப்படி கேட்கறது தெரியாது. क्या हम मांगे करके हमें नहीं पता. சில நேரத்தில் பாருங்க வீட்லயே நம்ம सब हम घर में भी யாரா ஒன்று சொன்னா நம்ம பாட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். कोई हमें बोलता तो हम ऐसे ही चलते रहते हैं. என்ன ஏன் அப்படி இருப்போம்? क्यों हम ऐसे रहते हैं? நம்ம வந்து இங்க இருக்கிறோம், மனசெல்லாம் வேற வேற இது யோசிக்குது. हम यहाँ हैं लेकिन हमारा मन कहीं और है. அப்ப நம்மள சில பேர் சொல்லுவாங்க, என்ன யோசிக்கிறீங்க, கொஞ்சம் யோசி, இங்க வாங்க. बहुत लोग बोलते तुम क्या सोच रहे हो करके. அப்போ நம்முடைய மனநிலை என்ன பண்ணுது? हमारा मन क्या करता है? நமக்கு என்ன பண்ணுது நமக்கு தெரியாத இருக்கும். हम क्या करते करके हमें नहीं पता. அந்த நேரத்துல கூட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராம். उस समय भी परमेश्वर पवित्र आत्मा आपकी सहायता करेगा. இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் வருதா, உங்களுக்குலாம் வரலையா? ये सब सिर्फ मेरे को आता है, आपको नहीं आता है क्या? எனக்கு மட்டும் தான் வருதா? ये मेरे को ही आता है क्या? உங்களுக்குலாம் வரலையா? நீங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கீங்களாப்பா? आप लोग को नहीं आता है क्या? आप सब ठीक है? நீங்க ரொம்ப கரெக்ட்டா ஒண்ணே சொன்ன ஒண்ணே எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களாப்பா? जो मैं बोल रहा हूँ क्या समझ में आ रहा है क्या? ஒண்ணே இல்ல, மல்லிகை கடைக்கு போனாலே एक फूल के दुकान जाओगे तो 4 பொருளை வாங்கிட்டு ஒரு பொருளை விட்டுட்டு வந்துருவோம். 4 सामान लेंगे तो एक सामान छोड़कर आ जाएंगे. हेलो சில நேரத்தில் சமையல் பண்றதுல சில நேரத்தில் உப்பு போடாத போயிடுவோம். जब हम खाना बनाते हैं तो कभी नमक नहीं डालते हैं. ஏன்? क्यों? நம்ம வந்து குழப்பத்தில் இருப்போம். क्योंकि हम என்ன பண்றது தெரியாது. हमें पता नहीं कि हम क्या कर रहे हैं. ஆண்டவர் சொல்றாரு, क्योंकि परमेश्वर बोल रहा है உனக்கு என்ன வேணும்னு நீ பலவீனமா ஏற்றபடி வேண்டிக் கொள்ளாத நேரத்தை அறியாமல் இருக்கும்போது அவர் தான் என்ன பண்ணா நமக்கு உள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபம் பண்றார் நமக்காக. इसलिए कह रहा है कि तुझे क्या चाहिए, तुझे दुर्बलता से मैं तेरी सहायता करूंगा ऐसे कहा இதெல்லாம் இந்த மாதிரி காரியம்லாம் எனக்கு அடிக்கடி நடக்கும். எனக்கு ये सब कार्य मेरे को रोज कभी-कभी होता है. நான் உட்கார்ந்து நாங்க ஃபேமிலில ஜெபம் பண்ணுவோம். हम बैठकर परिवार में प्रार्थना அப்படி करते हैं. ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா हम प्रार्थना करने समय में எனக்கே தெரியாத வேடெல்லாம் வரும் வாயிலிருந்து. मेरे को जो नहीं पता वो सब मेरे मुंह से निकलता है. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி ஜெபம் பண்ண முடியாது. फिर से मैं प्रार्थना नहीं कर पाता हूँ. ஏன்? क्यों? அப்பதான் ஆவியான உதவி செய்ய நமக்கு நல்லா புரியும். तभी आपको पता है कि हाँ पवित्र आत्मा आपकी सहायता பாருங்க, இதெல்லாம் விசுவாசிகள் நீங்க எல்லாம் அனுபவிக்கணும் பிரதர் சிஸ்டர். ये सब विश्वास करना है आपको. ஏன்னா ஆவியானவர் நமக்கு வந்து உதவி செய்யும் போது பாத்தீங்கன்னா जब पवित्र आत्मा हमारी सहायता करता है நம்முடைய வாழ்க்கை வேற லெவல்ல மாறிடும். हमारा जीवन अलग तरीके से बदल जाएगा. 27ஆம் வசனம் பாரு, இதுல 27 इसी का 27 पढ़ेंगे. 8 ரோமர் 8:27. रोमियो 8 का 27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். और मनों का चाहने वाला जानता है कि आत्मा की मनस क्या है, क्योंकि वह पवित्र लोगों के लिए परमेश्वर की इच्छा के अनुसार विनती करता है. ये சொல்றாரு, यहाँ पे बोल रहा है ஆவியானவர் என்ன பண்ணாராம்? पवित्र आत्मा क्या किए? தேவனுடைய சித்தத்தின்படி परमेश्वर का इच्छा பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னா ஊழியக்காரர்களுக்கு जो सेवकाई जो है என்ன பண்றாராம்? வேண்டுதல் செய்கிறாராம். उनके लिए विनती कर रहा है. யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரங்களே குழம்பி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்க சொல்லுது. सेवकाई जो करते हैं वही लोग ऐसे हैं. அப்போ நீங்களும் நானும் சாதாரண ஆள்லாம் जो साधारण लोग என்ன சிலர் என்ன பண்றதுன்னு தெரியாது. कभी हम समझ नहीं पाते कि हम क्या करेंगे. அந்த மாதிரி நேரத்துல கூட वैसे ही समय में தேவனுடைய சித்தத்தின் நோக்கத்தின்படி நமக்கு வேண்டுதல் செய்வார் ஆவியானவர். उस समय परमेश्वर का पवित्र आत्मा हमारी सहायता அது மாத்திரம் இல்ல, इसलिए இருதயங்களை நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறாராம். हमारे मनों को जानता உள்ள है, உள்ளத்தை அறிந்திருக்கிறாராம். हमारे मनों को जानता है. ஆவியின் சிந்தை என்னன்னு அறிவார். पवित्र आत्मा में அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த வேதனை, நமக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டம் எல்லாமே அவருக்கு தெரியும். हमारे अंदर जो भी है सब परमेश्वर को पता है. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டம், உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டம், உங்களுக்குள்ள வேதனை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. क्योंकि आपके अंदर जो परेशानी है, जो कुछ भी है,
दूसरों को नहीं पता है। பாருங்க தனிப்பட்ட வாழ்க்கைய अ, என் தனிப்பட்ட வாழ்க்கைய मेरा जो अलग जीवन है, நான் ரொம்ப டீப்பான காரியம்லாம் எங்கள் மனைவி கூட தெரியாது. मैं मेरी पत्नी को भी नहीं पता है कि मैं मेरा क्या है करके। நான் சொல்கிறேன் இது எனக்கு ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து தேவன் வந்து எவ்வளோ டீப்பானவர்ன்றது புரிஞ்சுக்கணும். परमेश्वर कितना தேவன் வந்து அவ்வளோ உங்களோட க்ளோஸாக இருக்கிறான்னு புரிஞ்சுங்க. परमेश्वर आप में कितना जुड़ा है करके आपको उसमें बने रहना है। உங்களுடைய தனிப்பட்ட உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை நீங்கள் யாருக்கிட்டே சொல்லலான்ட்டு யோசிப்பீங்க. जो अपने जो मन में जो बात है वो किसको बताएंगे करके आप वो सोचोगे। சப்போஸ் யாருக்குன்னா சொல்லிட்டா அவங்க கேலி பண்ணுவாங்க. दूसरे को बोल देंगे तो वो लोग उल्लंघन करेंगे। நீங்கள் உங்களுடைய கஷ்டம் அல்லது உங்களுடைய மோசமான காரியம் ஏதோ ஒரு காரியம், आपका जो दुख जो भी कार्य है, உங்களுடைய பலவீனம், तुम्हारा दुर्बलता, உங்களுடைய இயலாமைனா செய்ய முடியாத காரியம், जो नहीं कर पाते वो कार्य, இதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் யாருக்கிட்ட சொல்லிட்டா கூட நாளைக்கு அதை வச்சு அவங்க கிண்டல் பண்ண இருப்பாங்க உங்களை. जो अपना मन की बात उनको बोल दे तो वो लोग आपको चिढ़ाएंगे। எத்தனை பேர் அதை யோசிக்கிறீங்க? कितने लोग ये सोचते हैं? ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். क्योंकि परमेश्वर को सब कुछ पता है। ஏன் அவருக்கு எல்லாம் தெரியும்னா क्यों उसको सब कुछ पता है? அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தர். वो हमें बनाया है, परमेश्वर है। உங்களுக்கு உங்களுக்குள்ள என்ன பலவீனம், நீங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். आप कैसे हो करके परमेश्वर को पता है। ஹலோ, உங்கள் வெயிட்டு அதான் சொல்ல உங்கள் வெயிட்டை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். 35 கிலோ போட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. 35 45 55. जब हम वेट चेक करते तो उसमें बताते कि हाँ 50 किलो है। ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டமோ உங்களுக்குள்ள இருக்கிற வேதனையோ எந்த வெயிட் மிஷினும் காமிக்காது. आपके अंदर जो परेशानी है, जो चिंता है, कोई भी मशीन आपको नहीं बताएगी। ஆனால் வெயிட் மிஷினில் சொல்லும் சில நேரத்தில். लेकिन जो वेट वाला जो मशीन சும்மா है, அவன் டைப் படிச்சு வச்சிருப்பான். वो ऐसे ही टाइप करके रखते हैं। உனக்கு நல்ல காலம் பிறக்கும், तुम्हारा अच्छा दिन होगा, உனக்கு வடக்கிலிருந்து பொண்ணு வரும், तुम्हारे இந்த பக்கம் உங்கள் பீகார் பக்கத்துலேருந்து பொண்ணு வரும், तुम्हारे बीएड साइड में लड़की आएगी, டெல்லியிலேருந்து பையன் வருவான், दिल्ली से लड़का आएगा, இந்த சென்னையிலேருந்து வேலை கிடைக்கும், चेन्नई से काम मिलेगा। அதெல்லாம் அதை டைப் படிச்சு வச்சிருப்பான். ऐसे वो टाइप करके उसमें उस मशीन में रखा है। அது வந்து அப்போ அதை அடிச்சு வச்சு அனுப்பு அதுவே மக்கள் நம்புறாங்க பாருங்க. वही मनुष्य उसमें विश्वास करते हैं। ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிஞ்சு வச்சுக்கிறார். आपके जो भी आपके अंदर जो भी कार्य सब परमेश्वर आपके लिए रखा है। அதனால தான் அவர்கிட்ட நீங்க इसलिए आप उनके सामने யாருக்கிட்டே சொல்லாத ரகசியத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. किसी को ना बताएं, परमेश्वर को बताएं। உங்க கஷ்டத்தை, உங்க பிரச்சனையை, உங்க போராட்டத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. आपकी चिंताओं को आप अपने दुख को सब परमेश्वर को बताएं। அவர் உங்களை கிண்டல் பண்ண மாட்டாரு. वो आपको उल्हाना नहीं करेगा। அவர் உங்களை கேலி செய்ய மாட்டாரு. वो कभी आपको கேலி செய்ய மாட்டாரு. வந்து चिढ़ाएंगे नहीं। உங்களை பத்தி மற்றவங்கிட்ட போட்டு கொடுக்க மாட்டாரு. दूसरे को बताएगा नहीं। ஹலோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोल रहा हूं? மாலை வேளை வந்துக்கிறீங்க, ये शाम के समय में आए தேவன் நம்ம பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். परमेश्वर को हमारे बारे में सब कुछ पता है। ஆகவே தான் அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய உள்ளத்தை திறந்து உள்ள போங்க அவர்கிட்ட. इसलिए आप उनके सामने अपने हृदय को खोलकर आगे जाइए। நான் சொல்றேன் உங்க பிரச்சனை எல்லாம் மாறிடும். मैं बोल रहा हूँ आपका हर परेशानी दूर होगा। அவர்கிட்ட போய் நீங்க உட்காருங்க. उनके सामने आप बैठो। பாருங்க, நான் இப்போ காலைல கூட சொல்லலான்னு இருந்தேன். मैं सुबह भी बोलने वाला था। சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க जब चर्च में जब बच्चे लोग आते ஒரு நாள் வேலைக்கு லீவை போட்டு உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உட்காந்து காலைல சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க தனியா. काम को छुट्टी मारकर अकेले में यहाँ पर बैठिए। போய் அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுங்க. परमेश्वर के समय बिताइए। பாருங்க, வாழ்க்கை மாறிடுங்க பிரதர். आपके जीवन को बदल देगा। மாறும் சிஸ்டர், மாறும். आपका जीवन बदल देगा। ஏன்னா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால தான் உங்களுடைய பிரச்சனை மாற மாட்டேங்குது. आप बहुत बिजी है करके इसलिए आपका जीवन नहीं बदल। ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. एक दिन आप परमेश्वर के चरणों में आकर बैठकर प्रार्थना நான் कीजिए। சொல்றேன் பிரச்சனை மாறும். आपका ये चिंता दूर होगा। ஆமா, நான் திருப்பி சொல்றேன் உங்க பிரச்சனை சரியாயிடும். मैं फिर से कहता हूँ कि ठीक हो जाएगा। நாங்களாம் அப்படிதாங்க. हम भी वैसे ही हैं। நான் மாசான வேலைக்கு போனாலும் मैं भी महीने में काम पे जाता हूँ। ஒரு நாள் லீவை போட்டு உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன்.
छुट्टी मारकर परमेश्वर के सामने मैं प्रार्थना करता हूँ। அப்பதாங்க நமக்கு தெளிவு வரும். तभी तो हमें समझ आएगा. சும்மா நம்ம செஞ்சிதே हम करते रहेंगे तो நமக்கு வழி வாசல் திறக்கப்படாது. हमारा रास्ता नहीं खुलेगा. ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை செலவு பண்ணுங்க, ஒரு நாள் செலவு பண்ணுங்க. हमें परमेश्वर के समय बिताना. இந்த சபைக்கு வர்றது நல்லது, कलीसिया में आ रहे वो अच्छा है, வசனத்தை கேட்கறது நல்லது, वचन को सुन रहे वो भी अच्छा है. ஆனா உங்களுடைய தனிப்பட்ட விதத்துல அவரோட கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. लेकिन अकेले के समय में परमेश्वर से बातचीत करें. சொல்லுவாங்க பாருங்க கணவன் மனைவிலாம், पति पत्नी बोलते हैं பா டெய்லி காலையில் வேலைக்கு போயிட்டு வேலைக்கு வர போற रोज जाता हूँ आता हूँ काम करके, பா கொஞ்சம் லீவ் போட்டு கொஞ்சம் வெளியே போகலாம்பா, வாப்பா एक दिन छुट्टी मार के कहीं बाहर चलते हैं, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்ப்பா, थोड़ा आराम करते हैं. சொல்கிறாங்களா இல்லையா? बोलते हैं कि नहीं? பாருங்க ஜனங்கள்லாம் மே மாசத்துல வெக்கேஷன் போவாங்க. மே மாசத்துல வெக்கேஷன் போவாங்க. मई में भी वो लोग घूमने जाते हैं. பிள்ளைங்களாம் லீவ் விடும்போது जब छुट्टी के समय में பாருங்க அதுக்கெல்லாம் மனுஷனுக்கு தெரியுது. वो सब मनुष्य को पता ஆனா है. நேரத்தை என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாள் அவர்கிட்ட கொஞ்சம் வெக்கேஷனுக்கு போங்க. थोड़ा समय परमेश्वर के साथ घूमने जाइए. ஹலோ, எப்படி அவர் படைச்ச மலை கொகை அதையெல்லாம் போய் பார்க்குறீங்களே? उसने बनाया है ना, गाछ सब कुछ बनाया है. ஆனா அவரை சந்திக்கிறதுக்கு வெக்கேஷனுக்கு போங்க. वो सब வெக்கேஷன்னா அதான் டூர் போங்க அவர்கிட்ட. उनके साथ आप घूमने जाइए. ஹலோ என்னப்பா பக்கத்துல சொல்லுங்கப்பா, ஆண்டவர்கிட்ட வெக்கேஷன் போப்பா, வெக்கேஷன் போங்க, வெக்கேஷன். एक दूसरे को बोले कि आप परमेश्वर ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் டூர் போங்க. परमेश्वर के साथ घूमने जाइए. கொடைக்கானல் டூருக்கு போலாம், மைசூருக்கு போலாம், எல்லாம் ஓகே. सब जगह आप घूमने के लिए जाइए. நான் சொன்ன போ வேணான்னு சொல்லல பிரதர், मैं जाने के लिए मना नहीं कर रहा. இந்த பாஸ்டர் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. मैं ऐसा नहीं बोलूंगा. என்ஜாய் कीजिए. ஆனா அந்த என்ஜாய்ல நல்லா இருக்கணும். இவர்கிட்ட நீங்க கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணுங்க, உங்க என்ஜாய் ரொம்ப நல்லா இருக்கும். वो एंजॉय आपको अच्छा चाहिए तो आप पहले परमेश्वर के साथ एंजॉय कीजिए. இவர்கிட்ட என்ஜாய் இல்லாதனால தான் इसकी परमेश्वर से आपका एंजॉय नहीं है तो வாழ்க்கையில என்ஜாயே இல்லாத அப்படியே ஒரு மிஷின் மாதிரி வேலை செய்றோம். आपके जीवन में एंजॉय अच्छा कार्य करेगा. ஆமென். आमीन. இன்னைக்கு ஒண்ணே ஒன்னு சொல்றேன் நான். मैं आज एक ही बोलता हूँ. ஆண்டவர்கிட்ட தனிப்பட்ட விதத்துல என்ஜாய் பண்ணுங்க. परमेश्वर के अकेले समय में परमेश्वर के साथ एंजॉय कीजिए. ஆமா, உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட விளையாடுதுல, बच्चा आपके साथ खेलता है ना, அப்பா முத்தி கொடுக்குதுல, पापा करके ऐसे तुम चूमते हो ना, இவன் புடிச்சு பார், ஏய் குடா இந்த ऐसे पकड़ो करके ऐसे बहुत करते हो ना. இவர் என்ன பண்ண ये भी क्या करता है, अपने बच्चे को देते हैं. அந்த மாதிரி தான் நீங்க அவர் அப்பா, நீங்களும் அவருக்கு முத்தம் கொடுங்க, அவரும் உங்களை முத்தம் கொடுப்பாரு. என்ஜாய் ரொம்ப நல்லா இருக்கும். वैसे ही आप भी अपने परमेश्वर के साथ ऐसे एंजॉय कीजिए. பாருங்க, நான் பாஸ்டர். मैं पास्टर हूँ. உங்க வாழ்க்கைக்கு எதிராளி கிடையாது நான். मैं आपके जीवन में रुकावट नहीं हूँ. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறதுக்காக இதை சொல்றேன். मैं आपके जीवन में अच्छा रहने के लिए बोल रहा हूँ. பாருங்க, ஒடியல ஒரு நாய் குட்டியும் அது பார்க்கும் அப்படியே. வெள்ளைக்காரங்களாம் பாருங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வெள்ளைக்காரங்களாம் நாய் குட்டி அப்படின்னா போட்டோ எடுப்பான், அப்படி எடுப்பான். இவனா जो गोरे लोग रहते हैं वो लोग भी क्या करते हैं, ये उस कुत्ते के साथ क्या करते हैं, फोटो लेते हैं, चूमते हैं. ஆனாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது. इसलिए उनका जीवन अच्छा नहीं. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட आप परमेश्वर के साथ मिलके अच्छे से करें. அவரும் முக்தி கொடுத்து आपको भी वैसे ही परमेश्वर உங்க வாழ்க்கையை சூப்பராக்குவார். आपके जीवन को अच्छा कर देगा. आमीन. நான் ஒண்ணே ஒன்னு சொல்லி கொடுத்தேன். मैं यही आपको सिखाया. ஏன் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும்? क्यों हमें सत्य को लेना है. கடவுள் நமக்கு என்ன வேண்டும்னு சொல்லி தருவார். परमेश्वर हमें क्या चाहिए करके परमेश्वर. அதெல்லாம் எப்படி வருது? वो कैसे आएगा? அவர்கிட்ட டூர் போங்க, என்ஜாய் பண்ணுங்க. परमेश्वर के साथ घूमने जाइए, एंजॉय कीजिए. டெய்லி அப்பப்போ பண்ணுங்க.
रोज नहीं, ஆனா कभी ஒரு कभार நாள் தனியா एक दिन போங்க. अकेले जाइए। சொல்லுவாங்கல்ல கணவன் மனைவி வீட்டிலே இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க पति पत्नी बोलते हैं ना कि हम घर में ही रहते हैं करके, வாப்பா பீச்சுக்கு போயிட்டு வரலாம், चलो हम समुद्र घूमने चलेंगे। அப்படியே போய் அங்க போய் சாஞ்சி அப்படி போட்டோ எடுத்து சமோசா சாப்பிட்டுங்கன்னு वहाँ पर जाकर फोटो खींचना, और समोसा ऊटी खाना, उनको खिलाना, இவங்க ஊட்டிக்கின்னு वो उनको खिलाना, எவ்வளவு ஜாலியா இருக்கும். कितने खुशी से रहते हैं। என்னப்பா ஒரு மாதிரி பாக்குறீங்க எல்லாரும்? अजीब से देख रहे हैं। ஒன்றும் இல்லை பாருங்க, கல்யாணத்தில் இப்போ நான் நிச்சயதார்த்தத்துக்கு போனேன், कुछ नहीं, वो शादी நிச்சயதார்த்தத்துக்கு போனேன், முடிச்சிடுறேன், ஒரு 2 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். நிச்சயதார்த்தத்துக்கு போனேன், शादी में गए थे हम, இந்த வசனம் வாசிச்சாங்க, ये सब वचन பாட்டு पढ़े थे, பண்ணாங்க, गाना गाए थे, எல்லாத்துக்கும் ஜனங்க அப்படியே உட்காந்துட்டாங்க. सब ऐसे ही देख रहे हैं, ऐसे ही बैठ के। அந்த மாலையை கொடுத்து वो जो माला देते हैं ना, அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் அப்படி போட்டாங்க. लड़की लड़का को जब डाले थे, யாருக்குமே ஒண்ணுமே சொல்ல, कोई भी कुछ नहीं बोला, எல்லாம் सब அப்படி ताली தட்டுறாங்க. बजा रहे थे। அப்பதான் ஒரு பக்கத்துல இருக்கிறவர் சொன்னாரு, इसलिए वो एक बगल என்ன वाले பாட்டு बोले, பாடணும், என்ன ஆராதனை பண்ணணும், இது பண்ணணும் எல்லாம் பார்த்துருந்தாங்க. मैं क्या गाना गाया था, क्या அந்த मैंने மாலை किया था, போட்ட सब உடனே ऐसे ही। யாருமே கை தட்ட சொல்ல எல்லாம் கை தட்டுறாங்க. जब माला डाला तो सब लोग थाली बजाया, ஏன்னா क्योंकि அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்றதுக்கு இவங்களுக்கு சந்தோஷமாகுது. वो दोनों जने एंजॉय कर रहे थे तो ये लोग को खुशी मिल रही थी। நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை என்ஜாய் பண்ணி பாருங்க. आप पर परमेश्वर एंजॉय करके देखो, உங்க வீடு ஃபுல்லாவே என்ஜாய்மெண்டா இருக்கும். आपके पूरा परिवार, पूरा घर एंजॉय जैसा हो जाएगा। ஆமென். புரியுதாங்க நான் சொன்னது? मैं बोल रहा हूँ, समझ में आया? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे। ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे। பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இந்தி வாழலாம் சூப்பரா இப்போ என்ஜாய் பண்றீங்களா? என்ஜாய் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட போய் என்ஜாய் பண்ணுங்க. सब हिंदी वाले लोग परमेश्वर के साथ एंजॉय कीजिए, அவர்கிட்ட டூர் போங்க, அவர்கிட்ட டூர் போங்க, उनके साथ घूमने जाइए। அவரும் நீங்களே பீச்சுக்கு போங்க. आप पर परमेश्वर घूमने जाइए, ஆமென். समुद्र ஹalleluya. हालेलुया। நாங்களாம் அடிக்கடி பாருங்க தனியா மனாந்தரத்துக்கு போயிடுவோம் ஜெபம் பண்றதுக்கு. हम अकेले प्रार्थना करने के लिए जाते हैं, அத தனியா போயிடுவோம் மனாந்தரத்துக்கு. एक जगह में हम प्रार्थना மலை மேல करने கூட जाते ஜெபம் பண்றதுக்கு போயிடுவோம். हैं। हम पहाड़ में भी जाकर प्रार्थना करते அதெல்லாம் பண்ணிட்டு தான் இங்க வந்துக்கிறேன். सब वो सब करके मैं यहाँ पर आया என்ன हूँ। சோசப்பே, எங்கயா மலை? कहाँ है पहाड़? இங்க கதவு திறந்துக்குது, இங்க வந்து பண்ணுங்க. ये गेट खुला है, यहाँ पर आकर कीजिए। ஆமா, இங்க யாரும் வர மாட்டாங்க, यहाँ कोई नहीं आएंगे, இங்க டிஸ்டர்பே இருக்காது. यहाँ पे तो डिस्टर्ब भी नहीं பாருங்க होगा। பீச்ல கூட பாருங்க, பீச்ல கூட பாருங்க ஜனங்க समुद्र में भी तो देखो, கும்பலா இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. जहाँ इकट्ठे रहते वहाँ कोई नहीं அந்த रहता। படகு ஓரத்துல உட்காந்துப்பாங்க போய். अब जाकर एक जगह में अकेले बैठे அந்த रहते हैं, படகு ஓரத்துல தெரியாத எல்லாருக்கும் தெரியாத அப்படி உட்காந்துப்பாங்க. जो कोई ना देखे करके वहाँ बैठे रहते हैं। அங்கதான் சுண்டல் விற்கிறான், சுண்டல்னு போவான். इसलिए वहाँ पे एक चना वाला आता है बेचने உடனே அவன் के लिए। சொல்லுவான், போ போய் போய் சுண்டல். तो वो बोलता है कि जाओ जाओ यहाँ से। செப்பரேட் ஆண்டவர்கிட்ட செயல்படுங்க. इसलिए अकेले में तनिया। परमेश्वर के साथ समय बिताएं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष கரலை दे। தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ताली बजाकर हम परमेश्वर की महिमा करेंगे। ஹalleluya. பாருங்க, இந்த பிரசங்கத்துல நான் அவரை என்ஜாய் பண்றேன். ये इस இந்த பிரசங்கத்து மூலம் நான் அவரை என்ஜாய் பண்றேன். ये वचन में इस प्रचार में मैंने परमेश्वर के साथ एंजॉय किया। ஆமென். आमीन। சரி, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். हम हाथ उठाकर ஸ்தோத்திரம். प्रार्थना எல்லா करेंगे। கரங்களை இப்படி உயர்த்தி கர்த்தருக்கு सारे ஸ்தோத்திரம் लोग சொல்லுங்க. अपने हाथों को उठाकर ஸ்தோத்திரம், परमेश्वर की ஸ்தோத்திரம், स्तुति ஸ்தோத்திரம். करें। ஹalleluya. धन्यवाद। ஹalleluya. हालेलुया। ஓ glory 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 glory. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். धन्यवाद। ஆண்டவரே இந்த மாலை வேளையில கூட इस शाम के समय ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் மேய்ந்து கொள்ள हम सत्य को जाने, நாங்க இங்க வந்ததுக்காக நன்றி हम ஆண்டவரே. यहाँ पर आए तो उसमें நீங்க எங்களை धन्यवाद। கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். आपने हमें इस जगह पे लेकर आए, मैं உங்க धन्यवाद। கிட்ட நாங்க வசனத்தை கேட்டு என்ஜாய் பண்ணமே, அதுக்காக हम நன்றி. आपके वचन को सुने, हमने एंजॉय किया। अब तक எங்க உள்ளத்தை தான் நிரப்புனீங்களே, அதுக்காக நன்றி. हमारे अंदर को आपने भरा, पिता मैं धन्यवाद। எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி. आपने हमें खुशी को दिया, मैं धन्यवाद करती हूँ। எங்களுக்கு எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீரே, அதுக்காக நன்றி. हमारे परिवार को आपने आशीष किया, खुदा मैं धन्यवाद। எங்கள் தேவைகளை சந்திக்கிறீரே, அதுக்காக நன்றி. आपने हमारे हर जरूरत को पूरा किया, मैं धन्यवाद। நாங்கள் எதிர்பார்க்கறதை நிறைவேற்றுறீங்களே, அதுக்காக நன்றி. हम जो सोचते हैं आपने पूरा किया, मैं धन्यवाद करती Thank हूँ। you Jesus. धन्यवाद இந்த पिता। வருஷம் ये सब இந்த 2 மாசமும் 2 மாசமும் ये 2 सप्ताह நல்லா வச்சீங்களே, அதுக்காக நன்றி. आपने हमें अच्छा रखा। இன்னும் இந்த 3வது மாசத்துக்காக ये तीसरा महीने में நன்றி ஆண்டவரே. मैं धन्यवाद। இந்த வருஷம் முழுவதும் ये साल खत्म होने से நீங்க पहले எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க, आप हमें आशीष करोगे, அதற்காக நன்றி ஆண்டவரே. मैं धन्यवाद करती हूँ। ஓ எங்க வாழ்க்கையில हमारे जीवन में உம்முடைய சகல நன்மையும் आप
உங்களுடைய சகல எல்லா நன்மையும் बहुत सारे लोग எல்லா அச்சா காரியம் सब अच्छा कार्य எங்களுக்கு தர போறீங்களே, आप हमें देने वाले हैं, அதுக்காக நன்றி. मैं उसके लिए धन्यवाद करती हूँ. ஜனங்களை ஆசீர்வதிங்க, आप इस लोग का குடும்பங்களை ஆசீர்வதிங்க, परिवार में आशीष ஓ दीजिए. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. एक एक लोग को तो आशीष कर, எல்லா கண்ணீர் துடைக்கப்படட்டும், हर आंसू को पोंछो, எல்லா கவலைகள் மாறட்டும், हर चिंताओं से बदल, வியாதிகள் மறையட்டும், हर बीमार से दूर होने சுகம் உண்டாகட்டும், चंगाई मिलने पाए, கணவன் மனைவிக்குள்ளாக पति पत्नी में ஒற்றுமை உண்டாகட்டும், एक में बने रहने पाए, சமாதானம் உண்டாகட்டும், शांति मिलने पाए, இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से ஆமென். आमीन.